வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐஎன்எம் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இந்த வீடியோ. ஐஎன்எம் அப்படிங்கிறது இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது எதுக்கு உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலேயத்திலேருந்து விடுதலை பெறதுக்காக தான் இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பே உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியாவில் கால் ஊன்றுனாங்க, அவங்க என்னென்ன முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு பேசிக்காக ஓவராலாக தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாக படிக்க வேண்டியதில்லை. ஓவராலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய இயக்கங்கள்லாம் உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐரோப்பியரோட வருகையும், வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரைக்கும் ஆங்கிலேயர்கள் பத்தியும், மத்த ஐரோப்பியர்கள் பத்தியும் பார்க்கலாம். பிளஸ் இதோட எங்கேருந்து இது படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 8th சோசியல் புக்ல இருக்கு. ஐரோப்பிய வருகை, வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரைன்னு 8th சோசியல் புக் இருக்கு. அங்க தான் இதோட டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. அது 12த்லயும் இருக்கு. 12th ஹிஸ்ட்ரி புக்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லெசன்லயே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் தான் இதுக்கான சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது படிச்சுக்கலாம். அது போக ஆன்லைன்ல சில முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வருகை அப்படின்னு பார்த்தோன்னா, ஐரோப்பியர் வருகை எப்படின்னா, இந்தியாவிற்கு ஐரோப்பியருக்கும் இந்தியாவுக்கான தொடர்பு அப்படிங்கிறது பழங்காலத்துல இருந்தே இருந்திருக்கு. அதாவது ஐரோப்பியருக்கான நாமளே யவனர்கள் அப்படின்னு சொல்லுவோம். கிரேக்கர்களுடைய யோமர்கள் கூட தமிழ்நாட்டிலேருந்தே தொடர்பு இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பிரிட்டிஷ் பீரியட்லாம் இந்தியாவுக்குள்ள வரக்கு முன்னாடியே நம்ம கிரேக்கரோடையும் ரோமபுரியரோடையும் தமிழ்நாட்டிலேருந்து வாணிக தொடர்பு இருந்துட்டு தான் இருந்திருக்கு பழங்காலத்துலேருந்தே. அது கப்பல் மூலமா நம்ம சாலமோன் மன்னர்களாக இங்கேருந்துலாம் மிளகெல்லாம் ஏற்றுமதி செஞ்சுருக்கோம். அந்த மாதிரி நடைமுறையெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து எப்போ இருந்தோ தொன்று தொட்டு இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அப்புறம் இந்தியாவிலிருந்து பட்டு, கைத்தறி, நறுமணப் பொருட்கள் எல்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு 3 வழித்தடங்கள்ல ஏற்றுமதி ஆயிட்டு இருந்திருக்கு. 2 வழித்தடங்கள்ல அரேபியர் படையெடுப்பில் தடைப்பட்டுச்சு. அந்த வழித்தடங்கள் அரேபியர்கள் படையெடுத்துட்டு வரும்போது எல்லாம் தடைப்பட்டுருச்சு. கிபி 1453ஆம் ஆண்டு அட்டோமியா துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோப்பிள கைப்பற்றதுனால 3வது வழித்தடமும் தடைப்பட்டுருச்சு. அது கான்ஸ்டாபிள் நோபல் வழியா வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுல அட்டோமியா துருக்கியர் அப்படிங்கிறவங்க போய் அதை தாக்குனதுனால அந்த 3வது வழித்தடம் அடைபட்டுருச்சு. ஸோ இந்தியாவுக்குள்ள போக முடிய ஐரோப்பியர்கள்னால. அதுக்காக எப்படி இந்தியாவுக்குள்ள போகணும் அப்படின்னு வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரா முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்க அவங்களோட வணிக பொருளை விற்கணும் அப்படிங்கிறது அவங்களோட முதன்மை நோக்கமா இருந்துச்சு. நம்மளை ரூரல் பண்றதெல்லாம் 2வது தான். ஃபர்ஸ்ட் அவங்களோட வணிக சந்தையா தான் இந்தியாவை மாத்தணும் தான் எல்லாருமே வந்தவங்க எல்லாமே வணிக சந்தையா இந்தியாவை மாத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள வர்றது யாருன்னு பார்த்தோம்னா, போர்த்துகீசியர் தான் முதல்ல இந்தியாவுக்குள்ள வருவாங்க. போர்த்துகீசிய இளவரசர் ஹென்றி அப்படிங்கிறவரு. அவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் கீழே இருக்கிறவங்கள நீங்க புதுசா போய் வழியில கண்டுபிடிங்க, புதுசா வாணிக தொடர்பு கொள்ற மாதிரி நாடுகளையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லி காசை கொடுத்து அவருக்குள்ள இருக்கிற அறிஞர்கள் எல்லாம் ஊக்கப்படுத்துறாரு. அவர் கொடுத்த ஊக்கத்தின் பேர்ல தான் பார்த்திலோமா டயஸ் அப்படிங்கிறவர் முதன்முறையா கடற்பயணம் செய்யறாரு. பயணம் செஞ்சு தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற தென்கோடி முனை வரைக்கும் அடைஞ்சிருக்காரு. தென்கோடி முனைக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர் மறுபடியும் வந்திருக்க மாட்டாரு. ஆனா தென்கோடி முனையை அடைஞ்சிருங்காட்டி தென்கோடி முனைக்கு அப்புறம் போனோம் அப்படின்னா நம்ம ஈஸியா பல நாட்டுகளுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அவர் நம்புவாரு. ஸோ தென்கோடி முனையை தென்னாப்பிரிக்காவுக்கு அடுத்து இருக்கிற தென்கோடி முனையை என்னன்னு சொல்லுவாங்க, நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் கடந்து போய் புதிய பகுதிகளை காணலாம் அப்படின்னு பார்த்திலோமியோ டயஸ் நம்பினதுனால அதை என்னன்னு சொல்லுவாங்க, நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிபி 498ல போர்த்துகீசிய மாலுமி வாஸ்கோடாமா கோழிக்கோடுக்கு வர்றாரு. முதல்ல வழித்தடத்தை கண்டுபிடிக்கிறாரு பார்த்திலோமா டயஸ். அவரோட வழியை பின்பற்றிட்டே வராரு. யாருன்னா போர்த்துகீசிய மாலுமி வாஸ்கோடாமா. அவரோட வழியை பின்பற்றிட்டே 1498ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோழிக்கோடு வராரு. கோவாக்கு பக்கத்துல இருக்கிற கோழிக்கோட்டுல அவரு வராரு. அவரை வரவேற்றவர் யாரு அப்படின்னா, அப்போ ஆட்சியில இருந்த மன்னர் சாமரின் அப்படிங்கிறவர் வரவேற்றிருக்காரு. அப்போ ஆட்சியில கோழிக்கோட்டில் இருந்த மன்னர் சாமரின் அப்படிங்கிறவர் வாஸ்கோடாமாவை வரவேற்றிருக்காரு. போர்த்துகீசியர்கள் அதாவது கள்ளிக்கோட்டை, கொச்சின், கண்ணூர் இந்த இடத்துல எல்லாம் வணிக மையத்தை அமைச்சிருக்காங்க. கோழிக்கோட்டுல, கொச்சின், கண்ணூர்ல எல்லாம் போர்த்துகீசியர்கள் வணிக மையத்தை அமைச்சிருக்காங்க. வாஸ்கோடாமா முதல்ல வருவாரு. அதுக்கப்புறம் பிரான்சிஸ் டி அல்மேடா வருவாரு. அடுத்தது அல்போன்ஸ் டி அல்புகர் அப்படிங்கிறவங்க வருவாங்க. இவங்க 3 பேர் தான் போர்ச்சுகீசிய ஆளுகையை இந்தியாவுக்குள்ள ஊன்றதுக்கு காரணமா இருந்த 3 பேர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வாஸ்கோடாமா. ஏன்னா அவர் தான் கண்டுபிடிச்சு வராரு. அவருக்கு அப்புறம் பிரான்சிஸ் டி அல்மேடா. அல்மேடாக்கு அப்புறம் வரவர் யாருன்னா அல்போன்சோ டி அல்புகர். அல்போன்சோ டி அல்புகர்ங்கிறது வராரு.
பிரான்சிஸ் டி அல்மேடா அப்படிங்கிறவரு போர்த்துகீசிய வணிகத்தை கவனிக்க வந்த முதல் ஆளுநர். ஃபர்ஸ்ட் வந்து வாஸ்கோடமா விற்கிறக்காகத்தான் வருவாரு. அதுக்கப்புறம் அங்க வணிக நிறுவனத்தை நிறுவிடுவாரு. அந்த கோழிக்கோட்ல, கொச்சின், கண்ணூரில வணிக நிறுவனத்தை நிறுவிட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் வரவரு முதல் ஆளுநரா யாரு வர்றாருன்னா பிரான்சிஸ் டி அல்மேடா அப்படிங்கிறவரு 1505லேருந்து 1509 வரைக்கும் வந்து இந்தியாவுல இருக்காரு. அவர் வந்து நீல நீர் கொள்கையை வந்து பின்பற்றினார்னு சொல்லுவாங்க. நீல நீர் கொள்கை. நீல நீர் கொள்கை அப்படின்னா என்னன்னா, குடியிருப்புகளோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறாரு. குடியிருப்பு எண்ணிக்கை அதிகரிக்கணும்னா நிறைய கப்பலை கொண்டு வந்து போர்த்துகீசிய கப்பலை நிறுத்தி அதன் மூலமா குடியிருப்புகள் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கணும். நிறைய போர்த்துகீசியரை கொண்டு வந்து இறக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து பிரான்சிஸ் டி அல்மேடா அப்படிங்கிறவர் பின்பற்றாரு. பிரான்சிஸ் டி அல்மேடாக்கு அப்புறம் வர்றது யாரு அப்படின்னா அல்போன்ஸ் டி அல்புகர். அல்போன்சா டி அல்புகருங்கிறது வராரு. இந்தியாவிலேயே போர்த்துகீசிய பேரரசை உண்மையாக நிறுவியவர் யாரு அப்படின்னு கேட்டா அல்போன்சா டி அல்புகர் தான் இந்தியாவுல உண்மையான போர்த்துகீசிய பேரரசை நிறுவியவர். இதுக்கு முன்னாடி வாஸ்கோடமா வழியை கண்டுபிடிச்சு வந்து வணிக மையத்தை நிறுவுவார். அல்மேடா என்ன பண்ணுவாருன்னா குடியிருப்புகள் எண்ணிக்கையை அதிகரிக்கணும், நீர் கொள்கையை ஃபாலோ பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வர அல்புகர் தான் இந்தியாவில் வந்து பேரரசையே உருவாக்கணும், அதுக்கான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டுவாரு. பீஜப்பூர் அரசர் யூசுப் அடில் கானை தோற்கடித்து கோவாவை கைப்பற்றாரு. ஏன்னா அது வரைக்கும் வணிக நோக்கத்துல வந்தவங்க அந்த கோவாவில் பீஜப்பூர் அரசர் யூசுப் கானை வந்து தோற்கடிச்சு கோவாவையே வந்து போர்த்துகீசிய அரசு கைப்பற்றிடுவாங்க. யாரோட பீரியட்லன்னா அல்போன்ஸ் டி அல்புகர் ஆளுநரா வரும்போது. அதுக்கப்புறம் அல்போன்ஸ் டி அல்புகர் வந்து உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து நிறுத்தற்கு முயற்சி மேற்கொண்டார். அல்புகர் வந்து உடன்கட்டை அதாவது சதி என்னும் வழக்கம் இருந்துச்சுல, அதை உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை வந்து நிறுத்தற்கு முயன்றிருக்காரு. அதாவது இந்தியாவில் வந்து பார்க்கும்போது இங்க கணவர் இறந்தவுடனே வந்து பெண்கள் வந்து தீயில இறங்குற காட்சியை பார்த்துட்டு இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் நடக்குதா, நாம இதை தடுத்து நிறுத்தணும், அதுக்கான சட்டங்களை கொண்டு வரணும்லாம் முயற்சி மேற்கொண்டாரு. அதனால அவரால் செய்ய முடியல, ஆனா அவரு அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டாரு. ஐரோப்பிய இந்திய பெண்களை வந்து திருமணம் செய்து கொண்டு போர்த்துகீசிய கட்டுப்பாடில் இருந்த பகுதிகளை குடியேறுவதை வந்து ஆதரிக்கிறாரு. ஐரோப்பியர் போய் இந்திய பெண்களை எல்லாம் திருமணம் செஞ்சுட்டு போர்த்துகீசியோட கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதிக்குள்ள போய் குடியேறி அவங்க ஏதாவது இருந்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஆதரிச்சிருக்காரு. யாருன்னா அல்புகர் தான். மலாக்காவை அதாவது மலேசியாவில் வந்து 1515 வந்து ஆர்மது துறைமுகம் வந்து அல்புகரோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாரு. மலேசியாவிலையும் வந்து ஹார்மது அப்படிங்கிற துறைமுகம் இருந்திருக்கு, அதை வந்து அல்புகரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்திருக்காரு. டி நொராக்காவில் காலத்துல தான் முகலாய அரசர் அக்பர் குஜராத்தில் உள்ள காம்போவுக்கு வந்திருக்காரு. டி நொராக்காவின் அப்படிங்கிற ஒரு காலத்துல முகலாய அரசர் வந்து குஜராத்தில் உள்ள காம்போ அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வந்திருக்காரு. ஸ்பெயின் நாட்டுல 2ஆம் பிலிப் 1580 போர்த்துகீசிய நாட்டை கைப்பற்றி இணைத்து கொண்டாரு. ஸ்பெயின் நாட்டோட 2ஆம் பிலிப் அப்படிங்கிறவர் 1580 போர்த்துகீசிய நாட்டையே வந்து அவங்க நாட்டுடன் வந்து இணைச்சு கொண்டாரு. ஒரு புதிய யுரேசிய இனக்குழு வந்து உருவாயிருக்கு. அப்படியே அவர் இணைச்சதுக்கு அப்புறம் ஒரு ஐரோப்பிய புதுசா ஒரு இனக்குழுவே உருவாயிருக்கு. மயிலாப்பூரை வந்து கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லி போர்த்துகீசியர் சொல்லியிருக்காங்க. மயிலாப்பூரை என்னன்னு சொல்லியிருக்காங்க, பிளாக் டவுன், கருப்பர் நகரம் அப்படின்னு போர்த்துகீசியர்கள் மயிலாப்பூரை அழைச்சிருக்காங்க. ஆங்கிலேயர் வந்து கருப்பர் நகரம் என்று ஜார்ஜ் டவுனை அழைச்சிருக்காங்க. ஜார்ஜ் டவுனை ஆங்கிலேயர்கள் கருப்பு நகரம் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. போர்த்துகீசிய குடியேற்றங்களுக்கு பிறகு இயேசு சபையை சார்ந்த சமய பரப்பாளர்கள் வந்து இந்தியா வந்திருக்காங்க. போர்த்துகீசியர்லாம் குடியேறி இங்க குடியேற்றங்கள் அமைச்சதுக்கு அப்புறம் இயேசு சபை அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவ மத சமய பரப்பு குழுக்கள் வந்து இந்தியாவில் வந்திருக்குது. அவங்கள முக்கியமானவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் டி நெபிலி அப்படின்னா தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு அவர் சொல்லப்படுறாரு. ராபர்ட் டி நெபிலிங்கிறவர் தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹென்ரிக்ஸ் போர்த்துகல் நாட்டு யூதர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருக்காரு. ஹென்ரிக்ஸ் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் அச்சு பதிப்பின் தந்தை. அதாவது தமிழ் உரைநடைகளை வந்து முதல்ல வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தா ராபர்ட் டி நெபிலிங்கிறவர் வெளியிடுவாரு. தமிழ்ல அச்சுகளை பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னா ஹென்ரிக்ஸ். அதனால இவர் என்ன சொல்றோம், தமிழ் அச்சு பதிப்பின் தந்தை அப்படின்னு இவங்க 2 பேர்த்தையும் சொல்றாங்க. அடுத்தது கார்ட்ஸ் என்ற பெயரில் போர்த்துகீசியர்கள் வழங்கும் பாதுகாப்பை மற்றவர்கள் ஏற்க வேண்டும், இல்லை என்றால் வன்முறை ஏற்படும் அப்படிங்க. கார்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல போர்த்துகீசியர் வழங்கும் பாதுகாப்பை வந்து மக்கள் ஏத்துக்கணும், ஏற்கலைன்னா வன்முறை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டச்சுக்காரர்கள். போர்த்துகீசியருக்கு அடுத்து யாரு வராங்க அப்படின்னா டச்சுக்காரர்கள் வராங்க. 1602 டச்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து உருவாகி இருக்கு. அதாவது வணிகம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக 1602 டச்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கி இருக்கு. 1623 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஊழியர்கள் போர்த்துகீசிய ஜப்பானியர்களை அடக்கி 20 பேர்களை டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் முகவர்களை
இந்தோனேசியாவில் உள்ள அம்பாயினா தீவுல சித்திரவதை செய்து படுகொலை செஞ்சிருக்காங்க. இது என்னன்னு சொல்றாங்க? அம்பாயினா படுகொலை அப்படின்னு சொல்றாங்க. அம்பாயினா படுகொலை அப்படின்னா போர்த்துகீசியர்கள், ஜப்பானியர்கள், டச்சுக்காரருக்கு சேர்ந்த முகவர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் வந்து அம்பாயினா அப்படிங்கிற இடத்துல 1623 வந்து படுகொலை செஞ்சிருக்காங்க. இது அம்பாயினா படுகொலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. டச்சுக்காரர்கள் வந்து மலேசியாவை போர்த்துகீசியர்களிடமிருந்து 1641 வந்து கைப்பற்றாரு. அல்புகர் பீரியட்ல மலேசியா வந்து போர்ச்சுகீசியர் கட்டுப்பாட்டுக்கு போகும். அதை வந்து டச்சுக்காரர்கள் 1641 மலேசியாவை வந்து போர்ச்சுகீசியர்கிட்ட இருந்து கைப்பற்றிடுறாங்க டச்சுக்காரர்கள். தமிழகத்துல டச்சுக்காரர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பழவேற்காடு கெடிலியா பாதுகாப்பு கோட்டை அப்படிங்கிற இடத்துல எல்லாம் வந்து ஒரு கோட்டையை நிறுவியிருக்காங்க. எங்கன்னா பழவேற்காட்டுல செல்டீரியா பாதுகாப்பு கோட்டை அப்படிங்கிற கோட்டையை கட்டியிருக்காங்க. தங்கள் அதிகாரத்தை வந்து 1605 வந்து மசூலிப்பட்டினத்தில் நிறுவினாங்க. டச்சுக்காரர்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தா மசூலிப்பட்டினம் வந்து போர்த்துகீசியர்கள். டச்சுக்காரர்கள் வந்து எங்க நிறுவுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மசூலிப்பட்டினத்துல வந்து அவர்களோட வணிக நிறுவனத்தை வந்து நிறுவுறாங்க. 1610 வந்து நிறுவியிருக்காங்க. எங்கன்னா பழவேற்காட்டுல. மசூலிப்பட்டினத்துல 1605 வந்து நிறுவுறாங்க. பழவேற்காட்டுல 1610 நிறுவுறாங்க. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் தஞ்சாவூர், மதுரை, செஞ்சி நாயக்க அரசர்களால் உருவான பஞ்சங்கள் போன்ற காரணங்களால் சோழ மண்டலத்தில் அடிமை ஏற்றுமதி பெருகி இருக்குது. அதாவது விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கு அப்புறம் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு அப்புறம் தஞ்சாவூர், மதுரை, செஞ்சி நாயக்க அரசர்களால் உருவான பஞ்சம் மற்றும் காரணங்களால் வந்து சோழ மண்டலத்தில் அடிமை ஏற்றுமதி வந்து பெருகி இருக்கு. வெயிட்டன் பல்கலைக்கழக முனைவர் பட்ட ஆய்வாளர் வில் ஓ டெரிக் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. வில் ஓ டெரிக் அப்படிங்கிறவர் அந்த பஞ்சத்தை பத்தி குறிப்பு சொல்லியிருக்காரு. டச்சுக்காரருக்கு அப்புறம் யார் வராங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் வராங்க. பிரெஞ்சுக்காரர்கள் வந்து 1664 உருவாக்கப்பட்டிருக்கு. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 14ஆம் லூயிஸின் திட்டமாகும். 14ஆம் லூயிஸ் அப்படிங்கிறவரோட திட்டம் தான் என்ன அப்படின்னா பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கணும் அப்படிங்கிறது. இந்தியாவில் இருந்த பிரெஞ்சு முகவரான பெர்பர் செப்டம்பர் 4, 1666 முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பிடமிருந்து அனுமதி பெற்று முகலாய பேரரசர் அவுரங்கசீப் இருக்கார்ல அவர்கிட்ட அனுமதி பெற்று தான் வந்து இங்க வணிகம் செய்யறதுக்காக வராங்க. முதல் டச்சு நிறுவனத்தை எங்க நிறுவுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூரத்துல நிறுவுறாங்க. முதல் டச்சு நிறுவனத்தை சூரத்துல நிறுவுறாங்க. சாந்தோம்ல வந்து மயிலாப்பூரில் இருந்து டச்சுக்காரர்களை வெளியேற்றுவதில் பிரெஞ்சுக்காரர்கள் 1672 வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. சாந்தோம்ல பார்த்தோம் அப்படின்னா முதல்ல டச்சுக்காரர்கள் தான் குடியேறி இருந்திருக்காங்க தமிழ்நாட்டுல, சாந்தோம் மயிலாப்பூர்ல. ஆனா அவர்களை கூட சண்டை போட்டு வெளியேற்றுறதுல வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து 1672 வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. டச்சுக்காரர்களுடன் போட்டி போட்டுட்டே தான் இருந்திருக்காங்க பிரெஞ்சுக்காரர்கள். 1693 புதுச்சேரி டச்சுக்காரர்களை கைப்பற்றினார்கள். 6 ஆண்டுகள் டச்சுக்காரர்களிடம் தான் இருந்திருக்குது. 1693 1697 ரிஸ்விக் உடன்படிக்கைப்படி புதுச்சேரி வந்து மீண்டும் பிரெஞ்சுக்காரர்களுக்கே தரப்பட்டது. அதனால் 1699 தான் பிரெஞ்சுக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பிரெஞ்சுக்காரர்கிட்ட தான் புதுச்சேரி இருந்திருக்கு. ஆனா டச்சுக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா 1693 போய் டச்சுட்டு இருந்து புடுங்கிடுறாங்க. அதாவது பிரெஞ்சுகிட்ட இருந்து டச்சுக்காரர் புடுங்கியிருக்காங்க. ஆனா ரிஸ்விக் உடன்படிக்கை வந்து 2 பேரும் பண்ணிக்கிறாங்க, டச்சும் பிரெஞ்சும். அதனால பிரெஞ்சுக்காரர்கிட்டயே மறுபடியும் புதுச்சேரியை கொடுத்துட்றாங்க. டச்சுக்காரர்கள் 1725 மாகியையும் 1739 காரைக்காலை பெற்றிருக்காங்க. 1725 மாகியும் 1739 காரைக்காலை பெற்றிருக்காங்க. பியரி பெனார்ட்ஸ் டூமர் அப்படிங்கிறவரு புதுச்சேரி ஆளுநரா இருந்திருக்காரு. ஆங்கிலேயர்களை எதிர்கொள்ள முடியாம அவர்னால போயிருச்சு. பியரி டூமர்ஸ்ங்கிறவரு புதுச்சேரி ஆளுநரா இருந்திருக்காரு. ஆனா அவர்னால ஆங்கிலேயர்களை எதிர்கொள்ள முடியவில்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேனியர் 1616 மார்ச் 17ஆம் நாள் டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வெளியிடுவதன் மூலம் உருவாகியிருக்காது. பட்டயத்தை வெளியேற்றிருக்காரு. அதன் மூலமா டேனியல் கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது உருவாகியிருக்கு. 1618 கடற்படை தலைவர் ஓவிஜெடி அப்படிங்கிறவர் இலங்கைக்கு வந்து முதல் கடற்பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. 1620 நவம்பர் 20 வந்து தஞ்சாவூர் நாயக்கர்களிடம் இருந்து டேனியர்கள் தரங்கம்பாடியை வந்து அதிக கோட்டை கட்டியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுல வந்து தரங்கம்பாடியில தான் வந்து டேனியர்கள் வந்து குடியேற்றங்களை நிறுவியிருக்காங்க. அங்க நிறைய கோட்டைகளை வந்து அவங்க கட்டியிருக்காங்க. பாலச்சேரியிலும் பிலிப்லி முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பாலச்சோரி அப்படிங்கிற இடத்துலையும் பிலிப்லி அதாவது யூக்லி ஆற்றின் அருகே வந்து முகாம்களை வந்து அமைச்சிருக்காங்க. 1648 வந்து அவர்கள் மரணத்திற்கு பின்ன அவருடைய மகன்
பெட்ரிக் இந்நிறுவனத்தை கலைத்திருக்காரு. யாரோட மகன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேனியல் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார்ல கிறிஸ்டியான் 4ஆம் கிறிஸ்டியன் அப்படிங்கிறோட அவர் வந்து இறந்துடுறாரு. அவரோட மரணத்துக்கு அப்புறம் அவரோட மகன் வந்து இந்த டேனியல் கிழக்கிந்திய கம்பெனியை வந்து கலைச்சிடுறாரு. இரண்டாவது டேனியல் கிழக்கிந்திய கம்பெனி 1696 தான் தொடங்கப்பட்டிருக்கு. டென்மார்க்கிற்கும் தரங்கம்பாடிக்கும் மீண்டும் வணிகம். தென்மார்க்கிலிருந்து தரங்கம்பாடிக்கும் மீண்டும் வணிகத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. 1839 வந்து சோராப்பூர் ஆங்கிலேயருக்கு விற்கப்பட்டது. சோராப்பூர் அப்படிங்கிறது சோராம்பூர் அப்படிங்கிறது ஆங்கிலேயருக்கு வித்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி டச்சுக்காரர்கிட்ட தான் அது இருந்திருக்கு. அதாவது டேனியர்கிட்ட தான் அந்த சோராப்பூர் அப்படிங்கிறது இருந்திருக்கு. தரங்கம்பாடி உள்ளிட்ட ஏனைய குடியேற்றங்கள் 1845 வித்துட்டாங்க. முதல்ல இந்த டேனியர்கிட்ட தான் சோராப்பூர் அப்படிங்கிறதுக்கு அதை வந்து 1839 ஆங்கிலேயர்களுக்கு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தரங்கம்பாடியும் 1845 வந்து வித்துறாங்க. இந்த டேனியர்கள். டேனியர்களும் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா சிகோன் பால்கு ஹென்றி புளூட்ஸா அப்படிங்கிறவர் வந்து 1706 தரங்கம்பாடிக்கு வந்திருக்காரு. சிகோன் பால்கோ அப்படிங்கிற ஒரு அச்சுக்கூடத்தை வந்து தரங்கம்பாடியில நிறுவியிருக்காரு. இந்திய மதங்கள் பண்பாடு குறித்த நூல்களை வந்து வெளியிட்டிருக்காரு. இந்திய மதங்கள் பண்பாடுகள் குறித்த நூல்களை வந்து வெளியிட்டிருக்காரு. 1715 விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு. 1715 விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு. 1818 வந்து தேவாலயங்களை வந்து கட்டியிருக்காரு. எங்கன்னா தரங்கம்பாடியில. 1819 பிப்ரவரி 23 வந்து இவர் இயற்கை எழுதியிருக்காரு. இவர் எப்படின்னா 1706 வராரு. 1719 இங்க இறந்தே போயிடுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து இந்திய மதங்கள் பண்பாடு குறித்து வந்து நூலை வெளியிட்டிருக்காரு. விவிலியத்தை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. தேவாலயங்களை கட்டியிருக்காரு. இது முக்கியமானது இவர் பத்தி. அடுத்து பார்த்தோம்னா ஆங்கிலேயர் வருகை. டேனியருக்கு அடுத்ததான் யார் வராங்கன்னா ஆங்கிலேயர்கள். அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய வணிக நிறுவனம் அரசியர் 1ஆம் எலிசபெத்தோட பட்டயம் பெற்றிருந்திருக்காங்க. ஒரு ஆளுநராலும் 24 இயக்குநர்களை கொண்ட குழுவாலும் மேலாண்மை செய்யப்பட்டுச்சு. ஒரு ஆளுநர் இருந்திருக்காரு. அதுக்கு கீழே 24 இயக்குநர்கள் இருந்திருக்காங்க. 1611 அரசர் 1ஆம் ஜேம்ஸ் வில்லியம் ஹாக்கிஸின் மூலம் இந்தியாவுடன் இயல்பாக வாணிகம் செய்து அனுமதியை முகலாய அரசர் ஜஹாங்கீரிடம் பெற்றிருக்கிறாங்க. ஜஹாங்கீர் கிட்ட வந்து வணிகம் செய்யறதுக்கான அனுமதியை வந்து பெற்றுட்டாங்க. குஜராத்தின் முதலாய ஆளுநரான இளவரச குர்ராம், குஜராத்ல வந்து குர்ராம் அப்படின்னு இருந்திருக்காரு. யாருன்னா ஷாஜகான். அவர் வந்து ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை வந்து வழங்கியிருக்காரு. ஷாஜகான் தான் வந்து குஜராத்ல வந்து ஆளுநரா இருந்திருக்காரு. ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை வழங்கியது ஷாஜகான். ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை வழங்கியது யாருன்னு கேட்டா ஷாஜகான். 1631 சந்திரகிரி அரசர் சென்னை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்து அதில் கோட்டையை கட்டிக்கொள்ள வந்து அனுமதி வழங்கியிருக்காரு. 1639 சந்திரகிரி அரசர் வந்து சென்னையை வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்து நீங்க கோட்டையும் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அனுமதியும் வழங்கியிருக்காரு. ஆங்கிலேய கிழக்கிந்திய அதாவது ஆங்கிலேயர் இந்தியாவில் பெற்ற முதல் நிலப்பகுதி அப்படின்னு கேட்டோம்னா சென்னை தான். அதுக்கு முன்னாடி குஜராத்தில் வணிக நிறுவனத்தை தான் அமைச்சிருப்பாங்க. ஆனால் சொந்தமான நிலப்பகுதியாக சென்னையை வந்து அவங்க வாங்கிடுறாங்க. சென்னை 1645ஆம் ஆண்டு கோல்கொண்டா அரசர் படையெடுப்பில் வந்து பால்படுத்தினர். 1645 கோல்கொண்டா அரசர் வந்து படையெடுத்து பால்படுத்தியிருக்காரு. 1687 அவுரங்கசீப் கோல்கொண்டாவை வந்து கைப்பற்றி கம்பெனியின் பகுதியை முகலாய ஆட்சியின் கீழே கொண்டு வந்துட்டாரு. அது என்னன்னு கொண்டு வந்துட்டாரு, கோல்கொண்டா அரசர் வந்து படையெடுத்து பால்படுத்திட்டாரு. அப்போ அவருக்கு கீழே போயிருது. ஆனா அவுரங்கசீப் வந்து கோல்கொண்டாவே கைப்பற்றி கம்பெனி கீழே இந்த பகுதிகளெல்லாம் கொண்டு போயிட்டாரு. அரசர் 2ஆம் சார்லஸ் திருமணத்தின் போது மணக்கொடையாக பெற்ற பம்பாய் தீவு 1668 கம்பெனிக்கு வழங்கப்பட்டது. 2ஆம் சார்லஸ் வந்து இங்க வந்து திருமணம் செஞ்சு மணக்கொடையா பம்பாய் அப்படிங்கிற தீவை பெற்றிருந்தாரு. அதை வந்து 1668 வந்து கம்பெனிக்காக கொடுத்திருக்காங்க. சென்னை அப்படிங்கிறது 1684 ஒரு மாகாணமாக உருவானது. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். 1684 சென்னை மாகாணம் வந்து உருவாகியிருக்கு. 1688 சென்னை ஒரு மேயரையும் 10 உறுப்பினர்களையும் கொண்ட நகராட்சியா ஆயிருக்கு. சென்னை நகராட்சியான ஆண்டு எப்போ அப்படின்னா 1888 ஒரு மேயரையும் 10 உறுப்பினர்களை கொண்ட நகராட்சியா ஆயிருக்கு. 1693 சென்னையை சுற்றி 3 கிராமங்களையும் 1772 5 கிராமங்களையும் வந்து பெற்றிருக்காங்க. யாரு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தான். அடுத்து வங்காளம். முகலாய அரசர் ஷாஜகானின் 2வது மகனுக்கு அனுமதி. வங்காளம் வந்து
வங்காளத்தில் முகலாய அரசர் ஷாஜகானோட 2வது மகனும் அனுமதி பெற்றிருக்காரு. 1608ல் வங்காளத்திலிருந்து ஆங்கிலேய வணிக உரிமைகளை வந்து பெற்றிருக்காங்க. 1608ல் வங்காளத்திலிருந்து ஆங்கிலேயர் வணிக உரிமைகளை பெற்றிருக்காங்க. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி நிறுவப்பட்டது எப்படி அப்படின்னா பிளாசி போர், பக்சார் போர் அப்படிங்கிற 2 போர்களின் காரணமா கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியை இந்தியாவில் நிறுவுறாங்க. பிளாசி போர் வந்து 1957ல் வந்து நடைபெறுகிறது. சிராஜ் உத்தல்லா வந்து வங்காளத்தில் காசிம் பஜார் பகுதியை வந்து கைப்பற்றாரு. 1956 ஜூன்ல வில்லியம் கோட்டையும் வந்து கைப்பற்றாரு. வங்காளத்தில் காசிம் பஜார் பகுதியை கைப்பற்றாரு சிராஜ் உத்தல்லா. 1956ல் வில்லியம் கோட்டையும் கைப்பற்றாரு. ராபர்ட் கிளைவ் வந்து கல்கத்தாவை வந்து மீட்டிருக்காரு. ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் கல்கத்தாவை மீட்டிருக்காரு. அதாவது ஆங்கிலேயர் இருக்கிறார்ல ராபர்ட் கிளைவ் கல்கத்தாவை மீட்டிருக்காரு. பிளாசி போர் வந்து சிராஜ் உத்தல்லாவை பிரெஞ்சு கூட்டணிக்கும் மற்றும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் வந்து இடையில வந்து நடைபெற்றிருக்கு. பிளாசிக் போர் அப்படிங்கிறது சிராஜ் உத்தல்லா வந்து பிரெஞ்சு கூட்டணி அமைச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போர் செஞ்சிருக்காரு. எப்போ அப்படின்னா 1757 ஜூன் 23ல வந்து இந்த போர் நடைபெற்றிருக்கு. 1757 ஜூன் 23ல இந்த பிளாசி போர் வந்து நடைபெற்றிருக்கு. இந்த போர்ல வந்து சிராஜ் உத்தல்லாவை வந்து ராபர்ட் கிளைவோட படைகள் வந்து தோற்கடிச்சிருக்கு. அந்த போரில் சிராஜ் உத்தல்லாவின் படைகளை ராபர்ட் கிளைவ் வந்து தோற்கடிச்சிருக்காரு. பிளாசி போர் வந்து வெற்றியின் மூலம் ஆங்கிலேய அரசியல் அதிகாரம் இந்தியாவில் தொடங்கியது. பிளாசி போர்ல சிராஜ் உத்தல்லாவை வந்து வெற்றி பெற்றதன் மூலமாக ஆங்கிலேய அரசியல் அதிகாரத்தை வந்து இந்தியாவில் தொடங்கி இருக்கு. அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் வேரூன்ற காலமா இருந்த போர் எது அப்படின்னு கேட்டா பிளாசிக் போர் 1757. அடுத்து பார்த்தோம்னா பக்சார் போர். பக்சார் போர் அப்படிங்கிறது பிளாசிக் போர் பின்னாடி வந்திருக்கு. வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளில் வந்து தடையில்லா வாணிகத்தை வந்து பெற்றுறாங்க. அதாவது பக்சார் போர் பிளாசிக் போரோட விளைவா வந்து வங்காளம், பீகார், ஒரிசா மாநிலங்களில் தடை எதுவும் இல்லாமல் வாணிகம் பெயருக்கான உரிமையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பெற்றுறாங்க. வங்காளத்தில் வந்து 24 பர்னாக்கா பகுதியையும் ஆங்கிலேயர்கள் பெற்றிருக்காங்க. முலாயர் காலத்தில் பர்னாக்களா பிரிச்சிருந்தாங்களா அது 24 பர்னாக்களை வந்து ஆங்கிலேயர்கள் பெற்றுறாங்க. பிளாசிக் போர் பின் வங்காள நவாப் யார் இருந்திருக்காருன்னா மீர் ஜபார். சிராஜ் உத்தல்லாவை கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் யார் வந்திருக்காங்கன்னா மீர் ஜபார் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. ஆங்கிலேயர்கள் வந்து அவரை நீக்கிட்டு அவரோட மருமகன் காசிம் மீர் ஜபாருங்கிறவரை நீக்கிட்டு அவரோட மருமகன் மீர் காசிமை வந்து வங்காள நவாப்பா வந்து ஆக்குறாங்க. மீர் காசிம் மற்றும் ஆங்கிலேய 2 பேர் கூட்டு சேர்ந்துட்டு என்னன்னா 80 புர்வான், மினாட்பூர், சிட்டாங் பகுதிகளை வந்து வழங்கியிருக்காரு. மீர் காசிம் வந்து ஆங்கிலேயரோட கூட்டு சேர்ந்துட்டு புர்வான், மீட்டாப்பூர், சிட்டாங் பகுதிகளை வந்து வழங்கியிருக்காரு. மீர் காசிம் ஆங்கிலேயர்களை தோற்கடித்ததால் மீர் காசிம் சுஜா உத்தல்லா மற்றும் 2ஆம் ஷா ஆலம் ஒரு அணியில சேர்ந்துட்டாங்க. மீர் காசிம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தோற்கடிச்சிடறாங்க. அதனால மீர் காசிம் வந்து சுராஜ் உத்தல்லா மற்றும் 2ஆம் ஷா ஆலமுடன் ஒரு அணியில வந்து சேர்ந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாப்பா வந்து மீர் ஜபார் அப்படிங்கிறது இருந்திருக்காரு. அவர் வந்து ஆங்கிலேயர்கிட்ட ஒத்துக்கு போகிறதுனால என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து வங்காள நவாப் வந்து அவரோட மருமகன் வந்து மீர் காசிமை வச்சு தோக்கடிச்சு அவரை வந்து பதவியிலிருந்து அகட்டிட்டு உனக்கு தான் இந்த பகுதி அப்படின்னு சொல்லி மீர் காசிமுக்கோட ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. உடனே மீர் காசிமும் சரின்னு அவங்க ஒப்பந்தத்தை ஏத்துட்டு புர்வான், மினார்பூர், சிட்டாங் பகுதிகளை வந்து ஆங்கிலேயருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா மீர் காசிமுக்கு ஆங்கிலேயருக்கு இடையில வந்து போர் வருது. அதுல வந்து மீர் காசிமை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. மீர் காசிமை வந்து ஆங்கிலேயர்கள் தோக்கடித்தனால என்ன பண்றாருன்னா மீர் காசிமை மறுபடியும் சுஜா உத்தல்லா அப்படின்னும் 2ஆம் ஷா ஆலம் அப்படின்னு 2 பேர்த்தோட சேர்ந்து இவரும் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போர் புரிய முயற்சி மேற்கொள்றாரு. பீகாரில் உள்ள பக்சார் அப்படிங்கிற இடத்துல 1764 அக்டோபர் 22 நடைபெற்ற போர்ல சுஜா உத்தல்லா, 2ஆம் ஷா ஆலம், மீர் காசிம் ஆகியோர்கள் வந்து ஆங்கிலேய படை தளபதி ஹெக்டர் மன்ரோவால் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. 3 பேரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை வந்து பக்சார் அப்படிங்கிற பீகார் மாநிலத்தில் இருக்கிற பக்சார் அப்படிங்கிற இடத்துல சேர்ந்து போர் தொடுத்திருக்காங்க ஆங்கிலேயருக்கு எதிராக. ஆனா 3 பேர்த்தையுமே சுஜா உத்தல்லாவையும் 2ஆம் ஷா ஆலம் மற்றும் மீர் காசிம் 3 பேரையுமே ஆங்கிலேய தளபதி வந்து ஹெக்டர் மன்ரோ அப்படிங்கிறவர் தோற்கடிச்சாரு. 1765 பிப்ரவரி 26 நடைபெற்ற அலகாபாத் உடன்படிக்கையின்படி பக்சார் போரை வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க. பக்சார் போர் முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலகாபாத் உடன்படிக்கை. இதன்படி என்ன பண்றாங்க அப்படின்னா வங்காள நவாப் வந்து கம்பெனியால் நியமிக்கப்பட்ட துணை சுபேதர் மூலமே
வங்காளம் நிர்வகிக்கப்படும் என்று ராபர்ட் கிளைவ் வந்து ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்துடுறாரு. வங்காள நவாப் அப்படிங்கிறது வந்து கம்பெனியால் நியமிக்கப்பட்ட துணை சுபேதர்கள் மூலம்தான் நிர்வகிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை வந்து அலகாபாத் உடன்படிக்கையில கொண்டு வந்துடுறாரு. யாருன்னா ராபர்ட் கிளைவ். இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது அதான். வங்காள நவாப்பும் நவாப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. அவரு கூடவே துணை சுபேதர் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க நியமிக்கிறவரும் ஆட்சி செய்வாங்க அப்படின்னு ஒரு உடன்படிக்கையை போட்டுட்டாங்க. இதுதான் என்னன்னா இரட்டை ஆட்சி முறை. அடுத்தது ஆங்கிலேய பிரெஞ்சு ஆதிக்க போட்டி. கர்நாடக போர்கள். ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்கும் இடையில வந்து ஆதிக்க போட்டி வந்து நடந்துட்டே இருந்திருக்கு. அதனால கர்நாடக பகுதியை கைப்பற்றல 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதுல முக்கியமானதுல என்னன்னு பார்க்கலாம். கிபி 1740 முதல் கிபி 1763 வரை இருவருக்கும் இடையே 3 கர்நாடக போர் வந்து நடைபெற்றிருக்கு. முதல் கர்நாடக போர் வந்து 1746 to 48, முதல் கர்நாடக போர் 1746 to 48. அதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடையார் பகுதியில அடையார் போர். சென்னை அடையாறு நதிக்கரையில் வந்து சாந்தோம் அப்படிங்கிற பகுதியில கர்நாடக நவாப் அன்வருதீனுக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையே போர் நடந்திருக்கு. கர்நாடக நவாப் அன்வருதீனுக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையே வந்து போர் நடந்திருக்கு. சிறிய பாரடைஸ் பிரெஞ்சு படை மபூஸ்கான் தலைமையை தோற்கடித்தது. சிறிய பாரடைஸ் பிரெஞ்சு படை மபூஸ்கான் வந்து தலைமையை தோற்கடிச்சிருக்கு. ஐரோப்பிய படையை வந்து இந்திய படையை தோற்கடிப்பது முதல் நிகழ்வு. ஐரோப்பிய படை இந்திய படை வந்து தோற்கடிப்பது இதுதான் ஒரு முதல் நிகழ்வா வந்து இருந்திருக்கு. ஐஸ்லா-சஃபேல் உடன்படிக்கை வந்து 1748 வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அடையார் போரின் முடிவா வந்து ஐலா-சஃபேல் அப்படிங்கிற உடன்படிக்கை வந்து 1748 வந்து ஏற்பட்டிருக்கு. இதன் மூலம் வந்து முதல் கர்நாடக போர் வந்து முடிவு பெற்றுச்சு. இதன் மூலம் வந்து முதல் கர்நாடக போர் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. மதராஸ் ஆங்கிலேயரிடமே வந்து ஒப்படைக்கப்பட்டு வட அமெரிக்காவில் உள்ள சில பகுதிகள் வந்து பிரெஞ்சுக்காரரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. மதராஸ் வந்து ஆங்கிலேயர் ஒப்படைக்கப்பட்டு வட அமெரிக்காவில் சில பகுதிகள் வந்து பிரெஞ்சுக்காரர்களிடமே ஒப்படைக்கப்பட்டது. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஆங்கிலேய மைசூர் போர்கள் மொத்தம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா முதல் ஆங்கிலேய மைசூர் போர், 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர், 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர், 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர்னு நடந்திருக்கு. முதல் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து 1769 to 1769. 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் 1780 to 1784. 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் 1790 to 1792. 4ஆம் மைசூர் போர் 1799. முதல் ஆங்கிலேய மைசூர் போர் அப்படிங்கிறது 1767 தொடங்குது. ஹைதர் அலிக்கு எதிராக மராத்தியர்கள் மற்றும் ஹைதராபாத் நிசாம் ஆங்கிலேயர்லாம் சேர்ந்துடுறாங்க. ஹைதர் அலிக்கு எதிராக வந்து மராத்தியர்கள், ஹைதராபாத் நிசாம் ஆங்கிலேயர் சேர்ந்து போரிடுறாங்க. அந்த போரின் முடிவு மதராஸ் உடன்படிக்கை வந்து 1769 வந்து ஏற்படுது. மதராஸ் உடன்படிக்கை அப்படிங்கிறது 1769 வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த உடன்படிக்கைக்காக அமைதியா ஆயிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1780 to 84, 1780 to 87 மறுபடியும் 2ஆம் மைசூர் போர் வருது. அதுல ஆங்கிலேயருக்கு எதிராக யார் நிற்கிறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஹைதர் அலி நிற்கிறாரு தனியா. இந்த இடத்துல ஆங்கிலேயர்கள் எதிராக இருக்கிறாங்க. அவருக்கு எதிராக யார் கூட்டணி சேர்ந்துடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதர் அலி, ஹைதராபாத் நிசாம், மராத்தியர்கள். இந்த ஹைதராபாத் நிசாம் ஆங்கிலேயர் கூடயும் கூட்டணி போட்டுக்கிறாப்ல, ஹைதர் அலி கூடயும் அடுத்த தாட்டி கூட்டணி போய்க்கிறாப்ல. அப்போ அவங்களுக்கு ஆங்கிலேயருக்கு எதிராக யார் வந்துடுறாங்கன்னா ஹைதர் அலி, ஹைதராபாத் நிசாமு, அப்புறம் மராத்தியர்கள்லாம் சேர்ந்து போர் போடுறாங்க. அந்த போரோட முடிவில் மங்களூர் உடன்படிக்கை அப்படிங்கிறது 1784 ஏற்படுத்தப்படுது. மங்களூர் உடன்படிக்கை 1784. அடுத்து 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் அப்படிங்கிறது 1790 to 1792 வரைக்கும் நடைபெறுகிறது. திப்பு சுல்தானுக்கு எதிராக திப்பு சுல்தான் எதிராக ஆயிடுறாரு. ஆங்கிலேயர்கள், ஹைதராபாத் நிசாம், மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. இப்போ ஹைதராபாத் நிசாம் என்ன செய்யறாரு, ஆங்கிலேயர் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த போரோட முடிவுல ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1792 ஏற்படுது. ஸ்ரீரங்கப்பட்ட உடன்படிக்கை வந்து 1792. 4ஆம் மைசூர் வந்து 1799 நடக்குது. 4ஆம் மைசூர் போர் 1799 நடைபெறுது. இதுல என்ன ஆகுது அப்படின்னா திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் வந்து போடுறாங்க. ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிறது கைப்பற்றப்பட்டு திப்பு சுல்தான் வந்து கொல்லப்படுறாரு. இதனோட பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேய மைசூர் போர் அப்படிங்கிற போராட்டம் வந்து முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது கர்நாடக போர்கள். கர்நாடக பகுதியை கைப்பற்றக்காக பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேயருக்கிடையே
கர்நாடக போர்கள் வந்து நடைபெறுது. யாருக்கிடையே அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலேயர் மற்றும் பிரெஞ்சுகளுக்கிடையே கர்நாடக போர் நடைபெறுகிறது. முதலாம் கர்நாடக போர், இரண்டாம் கர்நாடக போர், மூன்றாம் கர்நாடக போர். முதலாம் கர்நாடக போர், இரண்டாம் கர்நாடக போர், மூன்றாம் கர்நாடக போர் அப்படின்னு சொல்லி பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேயருக்கு இடையில நடைபெறுகிறது. முதலாம் கர்நாடக போர் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1746 டு 1748 வரைக்கும் முதலாம் கர்நாடக போரும், இரண்டாம் கர்நாடக போர் 1748 டு 1754 வரைக்கும் நடைபெற்றிருக்குது. மூன்றாம் கர்நாடக போர் 1756 டு 1763 வரைக்கும் நடைபெற்றிருக்குது. ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய வாரிசுரிமை போரின் பிரதிபலிப்பு தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த முதலாம் கர்நாடக போர் வந்து ஐரோப்பாவில் ஆஸ்திரிய வாரிசுரிமை போரோட பிரதிபலிப்பா இருந்திருக்கு. முதலாம் கர்நாடக போர் வந்து ஆங்கிலேயர் மற்றும் பிரெஞ்சுக்கு இடையே வந்து நடைபெறுகிறது. இதில் என்ன பண்ணா ஐ லாஸ்பேல் உடன்படிக்கை உடன்படிக்கை வந்து ஏற்படுது. உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1748. இரண்டாம் கர்நாடக போருக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத் மற்றும் கர்நாடக பகுதியில் ஏற்பட்ட வாரிசுரிமை போரின் காலமா இந்த போர் ஏற்படுது. ஆங்கிலேயர் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு இடையே நடைபெறுகிறது. பாண்டிச்சேரி உடன்படிக்கை வந்து இந்த போரோட முடிவுல ஏற்படுது. எப்போ அப்படின்னா கிபி 1755 பாண்டிச்சேரி உடன்படிக்கை வந்து ஏற்படுகிறது. மூன்றாவது கர்நாடக போர் வந்து ஐரோப்பாவில் ஏற்பட்ட 7 ஆண்டு போர் அப்படிங்கிறது வந்து இங்கேயும் பிரதிபலிக்குது. ஆங்கிலேயர் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களிடம் நடைபெறுகிறது. பாரிஸ் உடன்படிக்கை, அங்க பாரிஸ் பகுதியான உடன்படிக்கை மூலமா இங்க இருக்கிற ஆங்கிலேய பிரெஞ்சு போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது கிபி 1763. இந்த முதல் கர்நாடக போர் காரணம் ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய மற்றும் வாரிசுரிமை போர் பிரதிபலிப்பு. இரண்டாம் கர்நாடக போர் வந்து ஹைதராபாத் மற்றும் கர்நாடகாவில் ஏற்பட்ட வாரிசுரிமை போர். மூன்றாம் கர்நாடக போர் ஐரோப்பாவில் ஏற்பட்ட 7 ஆண்டு போரின் விளைவு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேய மராத்திய போர் அப்படின்னு சொல்லி வருது. இது வந்து ஆங்கிலேயருக்கும் மராத்தியர்களுக்கு இடையே நடைபெற போர். முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து 1775 டு 1788 வரைக்கும் தொடருது. அடுத்து இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போருங்கிறது 1803 டு 1805 வரைக்கும் 1803 டு 1805 வரைக்கும். மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போருங்கிறது 1817 டு 1818 வரைக்கும் 3 மராத்திய போர்கள் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் இருட்டறை துயர சம்பவம் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. சிராஜ் உத்தலாவோட படைவீரர்கள் வந்து 146 பேரை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சிறைபிடித்து கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் காற்று புகாத ஒரு சிறிய இருட்டறையில் அடைத்து வைத்திருக்காங்க. அதுல பார்த்தோம்னா அடுத்த நாள் எல்லாமே இறந்து போயிருவாங்க. இதைத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இரண்டாம் கர்நாடக போர் வந்து காரணம் என்ன அப்படின்னா கர்நாடக ஹைதராபாத் வாரிசுரிமை பிரச்சனைனால ஏற்படுதுல. பிரெஞ்சுக்காரர்கள் வந்து சந்தா சாஹிப், முசாப் சாபர் உதவியுடன் ஆங்கிலேயர் அன்வருதீனுக்கும் நசீருக்கு உதவுறாங்க. இதெல்லாம் ஆம்பூர் போர் வருது. இரண்டாம் கர்நாடக போர்ல ஆம்பூர் போர், ஆற்காட்டு போர், பாண்டிச்சேரி உடன்படிக்கை எல்லாம் ஏற்படுகிறது. ஆம்பூர் போர் அப்படிங்கிறது பிரெஞ்சுக்காரர்களுக்கும் மற்றும் சந்தா சாஹிப் மற்றும் முசாப் சாங் 3 பேர் சேர்ந்துக்கிறாங்க. கர்நாடக நவாப் அன்வருதீன் வந்து கொல்லப்பட்டுறாங்க. குண்டூர் மாவட்டத்தை தவிர வட சர்க்கார் முழுவதும் வந்து பிரெஞ்சுக்காரர்களுக்கு வந்து வழங்கிறாரு. அங்க டூப்ளேவோட அதிகாரம் வந்து உச்சம் பெறுகிறது. எந்த போர்ல? ஆம்பூர் போர் 1749 ஆம்பூர் போர்ல. ஆற்காட்டு போர் அப்படிங்கிறது 1751 டூப்ளேக்கும் முகமது அலியும் சேர்ந்து திருச்சி கோட்டையை வந்து முற்றுகைக்கு அனுப்பியிருக்காரு. சந்தா சாஹிப் வந்து பிரெஞ்சு படையுடன் வந்து இணைஞ்சிடறாரு. டூப்ளே முகமது அலியை திருச்சி கோட்டை முற்றுகைக்கு அனுப்புறாங்க. அப்ப சந்தா சாஹிப் பிரெஞ்சு படையுடன் இணைஞ்சிடறாரு. கிளைவ் ஆற்காட்டு நவாப்பை வந்து தாக்குறாரு. சந்தா சாஹிப் வந்து கொல்லப்படுறாரு. அன்வருதீன் மகன் முகமது அலி நவாப் ஆகுறாங்க. அன்வருதீனோட மகன் முகமது அலி அப்படிங்கிறவரு நவாப்பாகப்படுறாரு. பிரெஞ்சு வந்து தோல்வி அடைஞ்சு டூப்ளே வந்து திரும்ப பெற்றாங்க. பிரெஞ்சு படை தோல்வி அடைஞ்சங்காட்டி டூப்ளேவை திரும்ப அழைச்சிக்கிறாங்க. முகமது அலி வந்து கர்நாடக நவாப்பா நியமிக்கப்படுறாங்க. பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755 மூலம். அடையார் போர் வந்து 1746, ஆம்பூர் போர் வந்து 1749, ஆற்காட்டு போர் அப்படிங்கிறது 1751. அடையார் போர்னா 1746, ஆம்பூர்னா 1749, ஆற்காடு போர் அப்படிங்கிறது 1759. இது முக்கியம். ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் வந்திருக்கு. அதனால நில வருவாய்களை வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில முக்கியமான சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 முக்கிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது என்னன்னா
நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ரத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மகள்வாரி முறை. ரத்துவாரி முறை, மகள்வாரி முறை அப்படின்னு 3 திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறது ஒரிசா, வங்காளம், அப்போ பீகார், ஒரிசா, வங்காளம் போன்ற பகுதிகளை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ரத்துவாரி முறை அப்படிங்கிறது வந்து மதராஸ், பம்பாய், அசாம் அப்படிங்கிற பகுதிகளில் ரத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. மகள்வாரி முறை அப்படிங்கிறது வந்து பொதுவா அறிமுகப்படுத்தினது. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிலையான நிலவரி திட்டம் காரன்வாலிஸ் பிரபு. நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறது காரன்வாலிஸ் பிரபு ஏற்படுத்தினது. 1765 ராபர்ட் கிளைவ் பீகார், ஒரிசா, வங்காளங்கள்ல வரி வசூலிக்கும் உரிமையை வந்து பெறாரு. 1765 ராபர்ட் கிளைவ் பீகார், ஒரிசா, வங்காளம் பகுதிகளை வரி வசூலிக்கும் உரிமையை பெறாரு. பின்பு வாரன் ஹேஸ்டிங் வந்து ஆளுநர் ஆனது 1 வருட நிலவரி திட்டத்தை வந்து 5 வருட திட்டமா மீண்டும் கொண்டு வராரு. அதாவது ராபர்ட் கிளைவ் வந்து பீகார்ல வரி வசூலிக்கும் உரிமை பெறாரு. வாரன் ஹேஸ்டிங் அப்படிங்கிறவர் வந்தோனையுமே 1 வருட நிலையான வருவாய் திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா 5 வருடம் நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லி மாத்தாரு. யாருன்னு பார்த்தோம்னா வாரன் ஹேஸ்டிங் தான். 1 வருஷத்துக்கு நிலையான நிலவரி அப்படின்னு சொல்றாங்க. 1 வருஷத்துக்கு வேண்டாம், சரி மறுபடியும் 5 வருஷத்துக்கே வச்சுக்குவோம் நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு கொண்டு வராரு. அப்படி மாட்டினதுக்கு அப்புறம் அதுவும் இதுவும் ஒத்து வராதே, மறுபடியும் 1 வருஷத்துக்கே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 1 வருஷத்துக்கே நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு கொண்டு வராரு. காரன்வாலிஸ் ஆளுநர் ஆனதும் 10 வருடத்திற்கு நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வராரு. வாரன் ஹேஸ்டிங் தான் இந்த மாதிரிலாம் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்திருக்காரு. காரன்வாலிஸ் ஆளுநர் ஆனதுமே இப்படி மாத்தி மாத்தி பண்ணக்கூடாது, 10 வருஷத்துக்கு ஒரே நிலவரி தான் அப்படின்னு சொல்லி 10 வருடத்திற்கு நிலையான நிலவரியை வந்து கொண்டு வராரு. அரசு வந்து நேரடியா தொடர்பு கொள்ளாம ஜமீன்தார்கள் மூலமா வரி வசூலிக்கிறதுக்கு ஒப்படைக்கப்பட்டுட்டாங்க. முகலாயர் பீரியட்லயே ஜமீன்தாரிகள், ஜாகிதாரிகள்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி ஜமீன்தார்களே சரி நீங்களே வசூலிச்சு எங்களுக்கு பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் வந்து விட்டுட்டாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலையான நிலவரி. ஃபர்ஸ்ட் ராபர்ட் கிளைவ் கொண்டு வராரு. ஆனா வாரன் ஹேஸ்டிங் வந்து 1 வருஷத்துக்கு 1 வருஷம் அப்படின்னு கொண்டு வராரு முதல்ல. அப்புறம் 5 வருஷம் ஆக்குறாரு. மறுபடியும் 1 வருஷமே போதும் அப்படின்னு மாத்தி மாத்தி கொண்டு வராரு வாரன் ஹேஸ்டிங். காரன்வாலிஸ் ஆளுநர் ஆனதுமே 10 வருஷத்துக்கு ஒரே வரிதான், நிலவரி தான் அப்படின்னு கொண்டு வந்துடுறாரு. ஆனா வரி வசூலிக்க உரிமை வந்து ஜமீன்தார்கிட்டயே கொடுத்துட்றாரு. அடுத்து ரத்துவாரி முறை. தாமஸ் மன்றோ. ரயத்துவாரி முறையை வந்து யாரு கொண்டு வராங்க அப்படின்னா தாமஸ் மன்றோ அப்படிங்கிற ரயத்துவாரி முறையை கொண்டு வராரு. 1820 வந்து தாமஸ் மன்றோ வந்து கேப்டன் ரீட் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. தாமஸ் மன்றோ, கேப்டன் ரீட் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. மதராஸ், பம்பாய், அசாம், கூர்க் நிலத்தின் மீது உரிமைகள் வந்து விவசாயிகிட்டயே ஒப்படைக்கிறாங்க. அதாவது நிலத்தோட உரிமைகளை விவசாயிகளிடமே வந்து ஒப்படைக்கிறாங்க. பாதி, அதாவது நிலவரி வந்து பாதி அப்படின்னு இருந்ததை வந்து 3ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குறைக்கிறாங்க. அதாவது பாதிங்கன்னா 50% அப்படின்னு இருந்ததை வந்து 3ல் 1 பகுதி கொடுத்தா 2 வரியை அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நில குத்தகை வந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க. அதாவது 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நில குத்தகை வசூலிக்கப்படும் அப்படின்னு கொண்டு வராங்க. நேரடியா விவசாயிகளிடமே வந்து வரி வசூல் செய்யறாங்க. அந்த ரயத்துவாரி திட்டத்தின் மூலமா வந்து நேரடியா விவசாயிகளிடமே வந்து வரி வசூல் செய்யறாங்க. அடுத்தது மகள்வாரி முறை. மகள்வாரி முறையுமே யாரு கொண்டு வராங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான் வந்து மகள்வாரி முறை அப்படிங்கறத அறிமுகப்படுத்துறாரு. ஹெல்ட் மெகான்சி அப்படிங்கிறவர் வந்து பரிந்துரைக்கிறாரு. ஜமீன்தார் முறைக்கு மாற்றி வடிவமைக்கப்பட்டதுதான் என்ன அப்படின்னா இந்த மகள்வாரி முறை. ஜமீன்தார் முறைக்கு மாற்றி வடிவமைக்கப்பட்டது. ராபர்ட் மெர்தினஸ்பர்ட் வழிகாட்டுதல்படி வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து மாற்றங்களை வந்து கொண்டு வராரு. ராபர்ட் மெர்ட்ஸ் அப்படிங்கிறவரோட வழிகாட்டுதல் படி வில்லியம் பெண்டிங் சில மாற்றங்களை இதுல கொண்டு வராரு. மொத்த விளைச்சல்ல வந்து 50% வரி வசூலிக்க ஒரு கிராம தலைவரை வந்து நியமிக்கிறாரு. மொத்த விளைச்சல்ல வந்து 50% வரி வசூலிக்க வந்து கிராம தலைவரை நியமிக்கிறாரு. இது வந்து எப்படின்னா இதுக்கு விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப சிரமத்தை தான் கொண்டு வரும். ஏன்னா விளைச்சலையே 50% வரியா கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த மகள்வாரி முறையை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா விவசாயிகளின் புரட்சி. அதாவது விவசாயிகள் ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டு வர இந்த விவசாய திட்டங்கள், வரி நிர்ணயிக்கிற முறைகள்லாம் வந்து விவசாயிகளிடத்துல மிகுந்த கலக்கத்தையும் வந்து கோபத்தையும் ஏற்படுத்துது. அதனால அங்கங்க வந்து புரட்சிகள் ஏற்படுது. இதை பத்தி டீட்டெயில்ஸ்லாம் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம், எதனால வருது அப்படிங்கிறத. இதுல வந்து காலவரிசை மாதிரி எந்தெந்த புரட்சி எப்ப தோன்றுது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். சாந்தேல் கழகம் வந்து 1855 to 56. சாந்தால் கழகம் வந்து
சாந்தேல் அதாவது சாந்தால் கழகம் புரட்சிங்கிறது 1855 டு 56. இண்டிகோ கழகம் வந்து 1859 டு 60. இண்டிகோ கழகம் அப்படிங்கிறது 1859 டு 60. பப்னா கழகம் அப்படிங்கிறது 1873 டு 76. பப்னா கழகம் அப்படிங்கிறது 1873 டு 76. தக்கான கழகம் அப்படிங்கிறது 1875 டு 1875. தக்கான கழகம் அப்படிங்கிறது 1875. பஞ்சாப் விவசாய இயக்கம் அப்படிங்கிறது 1890 டு 1900. பஞ்சாப் விவசாயிகள் கழகம்ங்கிறது 1890 டு 1900. சாரி 1900. 1890 டு 1900. சம்ரான் சத்தியாகிரகம் 1717 டு 18. சம்ரான் சத்தியாகிரகத்துல தான் காந்திஜி முதல் பங்கேற்கிறாரு. 1917 டு 1918. கேடா சத்தியாகிரகம் 1918. கேடா சத்தியாகிரகம்ங்கிறது 1918. மப்னா கிளர்ச்சி அப்படிங்கிறது 1921. மப்னா கிளர்ச்சி அப்படிங்கிறது 1921. பர்தோலி சத்தியாகிரகம் அப்படிங்கிறது 1929 டு 30. பர்தோலி சத்தியாகிரகம் அப்படிங்கிறது 1929 டு 30. அடுத்து என்னன்னா இது கொஸ்டின் ஆன்சர் டைப்ல பார்க்கலாம். முகலாய அரசவையின் பிரிட்டிஷ் தூதராக பணியாற்றியவர் யாரு அப்படின்னா தாமஸ் ரோ. அதாவது முகலாய அரசவையில பிரிட்டிஷ் தூதராகவே பணியாற்றியிருக்காரு. அது யாருன்னு பார்த்தா தாமஸ் ரோ தான் வந்து பணியாற்றி இருக்காரு. பிளாசி போரின் மூலம் இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை தொடங்க பெற்றது எனினும் எந்த போரின் மூலம் அது முடிவை பெற்றது அப்படின்னா பானிபட் போர். 3ஆம் பானிபட்டு போர் நடந்துச்சு. அதன் மூலமா தான் வந்து அது முடிவை பெற்றிருக்குது. 3ஆம் பானிபட்டு மூலமா. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய கொள்கை என்னன்னா பிரித்தாளும் கொள்கை. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய கொள்கை அப்படின்னா பிரித்தாளும் கொள்கை. எந்த ஆளுநர் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் கண்ட பேரரசர் கான்டினென்ட் எம்பையர் அப்படிங்கிற அழைக்கப்பட்டார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவை தான் பிரிட்டன் ஆட்சியோட கீழே கண்ட பேரரசர் அதாவது கான்டினென்ட் எம்பையர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. முதலாம் கர்நாடக போரின் போது ஐரோப்பியில் நடந்த போர் என்ன அப்படின்னா 7 ஆண்டு போர். முதலாம் கர்நாடக போரின் போது ஐரோப்பாவில் நடைபெற்ற போர் என்னன்னா 7 ஆண்டு போர். 1858 கானிங் பிரபு எந்த இடத்தில் மகாராணி பிரகடனத்தை வெளியிட்டார் அப்படின்னா அலகாபாத். அலகாபாத்ங்கிற இடத்துல தான் வந்து விக்டோரியா மகாராணியோட பிரகடனத்தை வந்து கானிங் பிரபு வெளியிட்டிருக்காரு. 1883 பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிவித்த கொள்கை என்ன அப்படின்னா தடையில்லா வாணிக கொள்கை. 1883 பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிவித்த கொள்கை தடையில்லா வாணிக கொள்கை. இங்கிலாந்தில் சீர்திருத்த நடவடிக்கையில் தத்துவ அறிஞர்களால் தொடங்கப்பட்ட மன்னரால் தொடங்கப்பட்டது யார் அது அப்படின்னு பார்த்தோம்னா ஹென்றி 8ஆம் ஹென்ரியால தொடங்கப்பட்டுச்சு. சீர்திருத்த நடவடிக்கைகளையும் தத்துவ அறிஞர்களால் தொடங்கப்படாமல் மன்னரே தொடங்கியிருக்காரு. இங்கிலாந்துல வந்து சீர்திருத்த நடவடிக்கைகளை தத்துவ அறிஞர்கள் தொடங்காம மன்னரே தொடங்கியிருக்காரு. யார் அவரு அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் ஹென்றி அப்படிங்கிறவர் தான் சீர்திருத்த நடவடிக்கைகளை இங்கிலாந்துல மேற்கொண்டிருக்காரு. வாஸ்கோடாமா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா லிஸ்பன் முதல் கோழிக்கோடு வரை 1497 லிஸ்பன்ல கிளம்பி கோழிக்கோட்டுக்கு 1998 வராரு. அதுக்கப்புறம் கான்ஸ்டாண்டினோபிளை வந்து துருக்கி கைப்பற்றியதும் இந்தியா ஐரோப்பிய வழிகள் வந்து மூடப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1453 மூடப்படுகிறது. முதல் முறையா வாஸ்கோடாமா கோழிக்கோட்டை அடைந்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1498 வந்து கோழிக்கோட்டை அடைகிறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு 2வது முறையா 20 கப்பல்ல வணிக பொருட்களுடன் வந்து இந்தியாவுக்கு எப்ப வராருன்னு பார்த்தோம்னா 1501. வாஸ்கோடாமா 1498 வந்து வணிக மையங்களை நிறுவிட்டு போயிட்டு 2வது முறையா 20 கப்பல்களுடன் இந்தியா வராரு. எப்பன்னு பார்த்தோம்னா 1501 வருவாரு. அடுத்தது 3 வர்த்தக மையங்களை வந்து நிறுவியிருக்காங்க. எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோழிக்கோடு, கொச்சின், கண்ணூர். கோழிக்கோடு, கொச்சின், கண்ணூர் அந்த 3 இடங்கள்லையுமே வந்து போர்ச்சுகீசிய வணிக மையங்களை நிறுவியிருப்பாங்க. போர்ச்சுகீசியர்களின் தலைநகரா கொச்சின் வந்து முதல் தலைநகரா இருக்கும். போர்த்துகீசியர்களின் முதல் தலைநகரா கொச்சின் இருக்கும். வாஸ்கோடாகாமா இங்க 1501 வந்து வணிக பொருட்கள் எல்லாம் நிறுவிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு திரும்ப 3வது முறையா வந்து இந்தியா வருவாரு. நோய்வாய்ப்பட்டு காலமான ஆண்டு எப்போ அப்படின்னா 1524 வந்து இந்தியா வந்தோடனே நோய்வாய்ப்பட்டு காலம் இறந்துடுறாரு. உலகில் அறியப்படாத பகுதியை ஆராய மக்களை ஊக்குவித்தவர் யாருன்னா மாலுமி ஹென்றி. உலகிலேயே அறியப்படாத பகுதிகள்லாம் இருக்கு, அதை ஆராயுங்கன்னு மாலுமிகளை ஊக்குவித்தவர் யாருன்னா மாலுமி ஹென்றி. பாத்லோமியா டயஸ் ஆதரித்த மன்னர் யாருன்னா 2ஆம் ஜான். பாத்லோமியா டயஸை வந்து ஆதரித்த மன்னர் யாருன்னா 2ஆம் ஜான். பிரான்சிஸ் டி அல்மேடா
போர்த்துகீசியரின் முதல் ஆளுநர். கப்பல் படை பலப்படுத்த பின்பற்றிய கொள்கை என்னன்னா நிலநீர், அதாவது நீல நீர் கொள்கையை வந்து பின்பற்றியிருப்பாரு. பீஜப்பூர் குஜராத் சுல்தான்களை போர்த்துகீசியருக்கு எதிராக எகிப்து துகித்தி சுல்தான்களுக்கு ஆதரவு இருந்திருக்குது. போர்த்துகீசியருக்கு எதிராக வந்து பீஜப்பூர் குஜராத் சுல்தான்கள் இயங்குவதற்கு எகிப்து துருக்கிய சுல்தான்கள் வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அல்போன்ஸ் டி அல்புகர். போர்த்துகீசியரின் அதிகாரத்தை வந்து உண்மையில் நிறுவியவர் யாருன்னா அல்போன்ஸ் டி அல்புகர். உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை வந்து நிறுத்த முயன்றிருக்காரு. பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து 1510 வந்து கோவாவை கைப்பற்றியிருக்காரு. 1510 கோவாவை கைப்பற்றியிருக்காரு. இந்திய பெண்களுடனான போர்த்துகீசிய திருமண உறவுகளை வந்து ஊக்குவிச்சிருக்காரு. விஜயநகர பேரரசருடன் நட்புறவை மேற்கொண்டிருக்காரு. 1515 வந்து பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்மஸ் துறைமுகத்தை போர்த்துகீசிய அதிகாரத்துக்கு விரிவுபடுத்தி இருக்காரு. அல்புகருக்கு பிறகு வந்த கவர்னர் யாருன்னா நினோ டி குன்ஹா அப்படிங்கிறவரு அல்புகருக்கு பிறகு வந்த கவர்னரா இருந்திருக்காரு. நினோ டி குன்ஹா வந்து தலைநகர கொச்சியிலிருந்து கோவாக்கு மாற்றிடுறாரு. எப்போனா 1530. முதல்ல வந்து போர்த்துகீசியரோட தலைநகரம் கொச்சினா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போர்த்துகீசியரோட தலைநகரம் வந்து கொச்சியிலிருந்து கோவாக்கு மாற்றிடுறாங்க. இந்தியாவில் வந்து புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியது யாருன்னா போர்த்துகீசியர்கள் தான். இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியது யாருன்னு பார்த்தா போர்த்துகீசியர்கள். கோவாவில் வந்து அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்னன்னா 1556. கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1556. ஐரோப்பிய எழுத்தாளர் கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்ட ஆண்டு 1563. ஐரோப்பிய எழுத்தாளர் வந்து கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கிற ஒரு நூலை அச்சிட்டு வெளியிட்ட ஆண்டு என்னன்னா 1563. நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன 1602. நெதர்லாந்துல ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு 1602. டச்சுக்காரர்கள் வந்து இந்தியாவில் வர்த்தக மையத்தை நிறுவிய ஆண்டு எங்க டச்சுக்காரர்கள் வந்து இந்தியாவில் வர்த்தக மையத்தை நிறுவிய இடம் எங்க அப்படின்னா மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினத்துல தான் டச்சுக்காரர்கள் வந்து வணிக மையத்தை நிறுவுறாங்க. ஆரம்பத்தில் டச்சுக்காரர்களின் தலைநகரா இருந்தது எது அப்படின்னா பழவேற்காடு. பழவேற்காடு வந்து டச்சுக்காரர்களோட தலைநகரா இருந்திருக்கு. டச்சுக்காரர்களோட முக்கிய மையங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா பழவேற்காடு, சூரத்து, சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பலசோர், கொச்சின் இதெல்லாம் வந்து டச்சுக்காரர்களோட முக்கிய மையங்களா வந்து இயங்கி இருக்கு. இந்தியாவில் வந்து ஆவண காப்பகம் வரலாற்று தகவல்களின் பெட்டகங்கள் உள்ள இடம் எது அப்படின்னா இந்தியாவில் ஆவண காப்பகம் வரலாற்று தகவல் பெட்டகங்கள்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னா கோவா, பாண்டிச்சேரி, சென்னை. கோவா, பாண்டிச்சேரி, சென்னை அப்படின்னு இருக்கு. அடுத்து லிஸ்பன் அப்படிங்கிற ஒரு இடத்துல எல்லாம் நம்மளோட பாதுகாப்பு அங்க இருக்கு. இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் அப்படிங்கிறது எதுனா டெல்லி. தேசிய ஆவண காப்பகம் அப்படிங்கிறது டெல்லி. ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களிலே மிக பெரியது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய தேசிய ஆவண காப்பகம். டெல்லியில் இருக்கிற இந்திய தேசிய ஆவண காப்பகம் தான் ஆசியாவிலேயே இருக்கிற ஆவண காப்பகங்களில் பெரியது. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யாருன்னா ஜார்ஜ் வில்லியம் பேரஸ்ட் அப்படிங்கிறவர் தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தோட தந்தை அப்படின்னு சொல்லப்படுகிறாரு. தமிழ்நாடு ஆவண காப்பகம் உள்ள இடம் எது அப்படின்னா சென்னை. தமிழ்நாடு ஆவண காப்பகம் உள்ள இடம் எதுனா சென்னை. 1642 டச்சு பதிவுகளின் தொகுப்பு உள்ள இடம் தமிழ்நாடு ஆவண காப்பகம். 1642 டச்சு பதிவுகளின் தொகுப்பு உள்ள இடம் எதுனா தமிழ்நாடு ஆவண காப்பகத்துல இருக்கு. சென்னை நாட்குறிப்பு பதிப்புகள் யாருடைய முயற்சியால் வெளியிடப்பட்டது அப்படின்னா டால்வேல் 1917 வெளியிடப்பட்டது. டாட்வேல் அப்படிங்கிறவரால 1917 வெளியிடப்பட்டது. புனித பிரான்சிஸ் ஆலயம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பிரான்சிஸோட ஆலயம் கொச்சின்ல இருக்கு. புனித லூயிஸ் கோட்டை அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில இருக்கு. புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சின்ல இருக்கு. லூயிஸ் கோட்டை அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில இருக்கு. புனித டேவிட் கோட்டை அப்படிங்கிறது கடலூர்ல இருக்கு. புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது சென்னையில இருக்கு. டேவிட் கோட்டை வந்து 1690 வந்து கட்டப்பட்டிருக்கு. எங்கன்னா கடலூர்ல. ஃபர்ஸ்ட் யார் வராங்கன்னா போர்த்துகீசியர் வராங்க. போர்த்துகீசியருக்கு அப்புறம் டச்சுக்காரர்கள் வராங்க. டச்சுக்கு அப்புறம் யார் வராங்கன்னா ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயருக்கு அப்புறம் டேனியர்கள். டேனியருக்கு அடுத்தது பிரெஞ்சுக்காரர்கள். போர்த்துகீசியர், டச்சு, ஆங்கிலேயர், டேனிஷ், பிரெஞ்சுக்காரர்கள். அதுக்கப்புறம் தான் பிரெஞ்சுக்காரர்கள் வராங்க. முதல்ல யாருன்னா போர்த்துகீசியர், அதுக்கப்புறம் டச்சு, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர், டேனிஷ், பிரெஞ்சு தான் இறுதியா வராங்க. அதாவது டச்சுக்காரர்கள் 1602, ஆங்கிலேயர்கள் 1600, டேனியர்கள் 1616, பிரெஞ்சுக்காரர்கள் 1564. பிரெஞ்சுக்காரர்கள் 1664. அடுத்தது சரியானது. சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாஸ்கோடாகாமா இந்தியாவுக்கு வந்தது எப்போ? வாஸ்கோடாகாமா இந்தியாவுக்கு வந்தது 1498. பிளாசி போர் நடைபெற்றது 1757 ஜூன் 23. யார் யாருக்கிடைனா சிராஜ் உத்தௌலா மற்றும்
பிரெஞ்சு கூட்டணிக்கு எதிராக வந்து ஆங்கிலேயர்கள் வந்து போரிட்டு இருக்காங்க. இருட்டறை துயர சம்பவம் 1756 நடைபெற்றிருக்கு. பக்சார் போர் வந்து 1764 அக்டோபர் 22. பக்சார் ஆங்கிலேயர்கள் தடையில்லா வணிக உரிமையை பெற்ற பகுதி வங்காளம், பீகார், ஒரிசா. பக்சார் போருக்கு பின்னு ஆங்கிலேயர்கள் வந்து தடையில்லா வணிக உரிமையை பெற்ற பகுதி எங்கன்னா வங்காளம், பீகார், ஒரிசாவில் வந்து பக்சார் போருக்கு பின்னாடி ஆங்கிலேயர்கள் தடையில்லா உரிமை பெற்றாங்க. பிளாசி போருக்கு பின்னு மீர் ஜபார் வந்து வங்காளத்தில் அரியணை ஏறியிருக்காரு. பிளாசி போருக்கு பின்னாடி மீர் ஜபார் வங்காளத்தில் அரியணை ஏறியிருக்காரு. சுஜா உத் தௌலா மற்றும் இரண்டாம் ஷா ஆலம் ஆகியோருடன் சேர்ந்து ஆங்கிலேயர் யாருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனாங்க அப்படின்னா மீர் காசிமுக்கு எதிராக தான் சுஜா உத்தலாவும் இரண்டாம் ஷா ஆலமும் சேர்ந்து ஆங்கிலேயரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. பீகார் பகுதி பாட்னாவின் மேற்கு 130 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறிய நகரம் தான் எதுனா பக்சார். ஐதர் அலி இறப்பு 1782. ஹைதர் அலி இழப்பு 1782. ஹைதர் அலி மகன் யாருன்னா திப்பு சுல்தான். ஹைதர் அலியோட மகன் தான் யாருன்னா திப்பு சுல்தான். பிரெஞ்சு அலுவலர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் வந்து ஐகோப்பியன் கழகத்தை நிர்வகிக்கிறாங்க. ஜகோப்பியன் கழகத்தை நிர்வகிக்கிறாங்க. பிரெஞ்சு அலுவலர்கள் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துல ஜகோப்பியன் கழகத்தை வந்து நிறுவியிருக்கிறாங்க. 4ஆம் மைசூர் போர் பின்னர் அரியணை ஏறியது யாருன்னா 3ஆம் கிருஷ்ணராஜ் உடையார். 4ஆம் மைசூருக்கு பின்னாடி அரியணை யார் ஏறினா அப்படின்னா 3ஆம் கிருஷ்ணராஜ் உடையார் அப்படிங்கிறவர் 4ஆம் மைசூருக்கு பின்னாடி அரியணை ஏறி இருக்காங்க. மைசூர் போருக்கு பின் திப்பு குடும்பம் எங்க அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னா வேலூர். 4ஆம் மைசூருக்கு பின்னாடி திப்புவோட குடும்பம் எங்க வந்திருக்கு அப்படின்னா வேலூருக்கு வரும். மராத்தியர்களின் கடைசி பேஷ்வாவான 2ஆம் பாஜிராவுக்கு வழங்கப்பட்ட வருடாந்திர ஓய்வூதியம் எவ்வளவு அப்படின்னா 8 லட்சம் ரூபாய். மராத்தியரோட கடைசி பேஷ்வாவா இருந்த 2ஆம் பாஜிராவுக்கு வழங்கப்பட்ட வருடத்துக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னா 8 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. வெல்லலிஸ் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலா வந்து 1800 ஆகிறாரு. வெல்லலிஸ் வந்து இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா 1800 ஆக்கப்படுகிறார். வெல்லலிஸ் வில்லியம் கோட்டையில் கல்லூரியை நிறுவிய ஆண்டு வெல்லலிஸ் வந்து வில்லியம் கோட்டையில் கல்லூரியை நிறுவிய ஆண்டு 1800 நிறுவுறாரு. போட்டித் தேர்வுகள் மூலம் அரசு ஊழியர் நிறுவனம் என்ற கழகத்தை அறிமுகப்படுத்திய ஆண்டு 1833. அரசு ஊழியர் கழகம் அப்படிங்கிற நிறுவப்பட்டது எப்போ அப்படின்னா 1833. குடிமைப்பணியோட தேர்வு வயது வந்து 1858 23 இருந்திருக்கு. அடுத்து 1860 22 1866 21 1876 19 வயசு அப்படின்னு குறைஞ்சு இருக்கு குடிமைப்பணியோட தேர்வு வயதுகள். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்டது எப்போ அப்படின்னா 1861. இந்திய ஆட்சிப்பணி சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1861. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் வந்து இயற்றியிருக்காங்க. IAS அப்படின்னு தேர்வு வந்து வெற்றி பெற்ற முதல் இந்தியர்கள் யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா சுரேந்திரநாத் பர்னாஜி, ரமேஷ் சந்திர தத், பிகாரி லால் குப்தா. அதாவது சுரேந்திரநாத் பர்னாஜி, ரமேஷ் சந்திர தத், ரமேஷ் சந்திர தத், பீகாரி லால் குப்தா. இவங்க 3 பேர் தான் IAS தேர்வுல வெற்றி பெற்றிருக்காங்க. 1863 ICS தேர்வுல வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யாருன்னா சத்யோந்திரநாத் தாகூர். அதாவது 1863 ICS தேர்வுல வெற்றி பெற்ற முதல் இந்தியர்னா சத்யோந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூரோட சகோதரர் தான் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். 1898 வந்து ICS தேர்வு எழுதும் வயது 21 அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. 1892 ICS தேர்வுக்கு வயதை வந்து 21 அப்படின்னு மாத்துறாங்க. 1912 வந்து அரசு பணியாற்றி ஆராய்வதற்காக லிவிங்ஸ்டன் பிரபு என்னும் தலைமையில் ஒரு அரசு ஆணையம் வந்து ராயல் கமிஷன் அப்படின்னு நிறுவப்பட்டிருக்கு. அரசு பணியில ஆராய்வதற்காகவே ராயல் கமிஷன் அப்படின்னு நிறுவப்பட்டிருக்கு. ராயல் கமிஷனில் இடம்பெற்றுள்ள இந்தியர்கள் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே. ராயல் கமிஷனில் இடம்பெற்றவர்கள் யாருன்னா கோபாலகிருஷ்ணன் கோகுலே, சார் அப்துல் ரஹீம் பிளஸ் 4 ஆங்கிலேயர்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்க. கோபாலகிருஷ்ணன் கோகலே, சார் அப்துல் ரஹீம் 4 ஆங்கிலேயர்கள் இடம்பெற்றிருக்காங்க. 1918 வந்து இந்திய ஆட்சிப்பணியில் 33% இந்தியர்கள் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு பரிந்துரைத்தது யாரு அப்படின்னா மாண்டேக் ஜேம்ஸ்போர்டோட சீர்திருத்தம் பரிந்துரைத்திருக்கு. மாண்டேக் ஜேம்ஸ்போர்டு வந்து இந்திய ஆட்சிப்பணியில வந்து 33% இந்தியர்களே வேணும் அப்படின்னு பரிந்துரைத்திருக்காரு. 1935 இந்திய சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், மாகாண அரசு பணி தேர்வாணையம் அப்படின்னு சொல்லி அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. எப்போனா 1935 இந்திய சட்டத்தின்படி 1935 இந்திய சட்டத்தின்படி. இராணுவ உயர் பதவி வந்து ஆங்கிலேயர் மட்டுமே இருந்திருக்காங்க. இந்தியர்கள் வந்து உயர் பதவி அப்படின்னா சுபேதர்கள் மட்டுமே இந்தியர்கள் இருந்திருக்காங்க. சர்க்கார் என்ற ஆட்சி பகுதி பிரிவுக்கு வந்து பொறுப்பு வகித்த பௌத்தார் வம்சம் முகலாய காவல்துறைக்கு சேர்ந்தது. பௌத்தார் வம்சம் அப்படிங்கிறது முகலாயர் காவல்துறைக்கு வந்து போயிருது.
இந்தியாவில் முதல் காவல்துறையை நிறுவினவர் யாருன்னா காரன் வாலிஸ் பிரபு. இந்தியாவில் முதல் காவல்துறையை நிறுவியவர் யாரு அப்படின்னா காரன் வாலிஸ் பிரபு. கல்கத்தா உச்சநீதிமன்றம் வந்து எப்ப தொடங்குதுன்னா 1773ல, மதராஸ் உச்சநீதிமன்றம் 1807ல, பம்பாய் உச்சநீதிமன்றம் 1832 வில்லியம் பெண்டிங் ஜீரி வங்காளத்தின் கொண்டு வந்தார். நீதி அதிகார முறை அப்படிங்கிற ஜீரி அப்படிங்கிறத வங்காளத்தில் கொண்டு வந்தார். யாருன்னா வில்லியம் பெண்டிங் 1832ல. 1861ல உயர்நீதிமன்ற சட்டத்தின்படி கல்கத்தா, பம்பாய், மதராஸ் உச்ச நீதிமன்றத்திற்கு பதில் உயர்நீதிமன்றங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இந்த முதல்ல ஏற்படுத்துறாங்களா கல்கத்தா உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது 1773லயும், மதராஸ் உச்சநீதிமன்றம் 1801, பம்பாய் உச்சநீதிமன்றம் 1823ல ஏற்படுத்துறாங்க. அந்த உச்சநீதிமன்றங்கள் அப்படிங்கிறத உயர்நீதிமன்றங்களா வந்து 1861ல வந்து ஏற்படுத்துறாங்க. அதாவது கல்கத்தா, பம்பாய், மதராஸ் பகுதிகளில் உச்சநீதிமன்றத்திற்கு பதில் உயர்நீதிமன்றங்கள் வந்து ஏற்படுத்துறாங்க. வங்காளத்தில் வில்லியம் கோட்டையை முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் எலியா இம்பே அப்படிங்கிறவர் தான் முதல் உச்சநீதிமன்ற உயர் நீதிபதி. வங்காளத்தின் வில்லியம் கோட்டையின் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி யாரு அப்படின்னா சார் எலிசா இம்பே. மதராஸ் உச்ச நீதிமன்றத்தில் முதல் இந்திய தலைமை நீதிபதி யாரு அப்படின்னா சார் திருவாரூர் முத்துசாமி, முத்துசாமி அப்படிங்கிறவர் தான் முதல் இந்திய தலைமை நீதிபதியா இருக்காரு. ஐலா சஃபேல் உடன்படிக்கை. ஐலா சஃபேல் உடன்படிக்கை வந்து முதலாம் கர்நாடக போர். சால்ஃபை உடன்படிக்கை அப்படிங்கிறது முதல் மராத்திய போர். சால்ஃபைங்கிறது முதல் மராத்திய போர். பாரிஸ் உடன்படிக்கை மூன்றாம் கர்நாடக போர். ஸ்ரீலங்கா உடன்படிக்கை மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர். ஸ்ரீலங்கா உடன்படிக்கைனா மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர். மதராஸ் உடன்படிக்கை முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர். மதராஸ் உடன்படிக்கை முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர். இதுல 4 ஆப்ஷன். அடையார் போர் அப்படின்னா எப்பன்னா 1746. ஆம்பூர் போருங்கிறது 1749. ஆற்காடு போர் அப்படிங்கிறது 1751. வந்தவாசி போருங்கிறது 1760. ஓகே. அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், புரட்சிகள் அதுகளை பத்தி என்னென்ன கழகங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அதெல்லாம் பார்க்கலாம்.